ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மாஹாத்மியம் 18ஆம் அத்தியாயம். நித்திய ஆலமரம் வெளிப்படுகிறது. ஜைமினி முனிவர் கூறினார். பின்னர் அரசரின் குதிரை யாகத்தின் ஒரு பகுதியாக சூத்தியா, அதாவது சோமசாற்றை பிரித்தெடுத்தல் புனித சடங்கு தொடங்கியது. அந்த செயலில் பிராமணர்களே 3 உலகங்களும் ஒரே குடும்பம் போல இருந்தன. மற்ற அனைத்து ஒலிகளும் சொர்க்கத்தின் பெட்டகங்களை தொட்ட வேத பகுதிகள் மற்றும் பாடல்களின் ஒலிகளால் மூழ்கடிக்கப்பட்டன. மந்திரங்களால் பரிந்துரைக்கப்பட்ட வரிசையை கொண்டிருந்தன. எந்த விலகலும் இல்லாமல் அனைத்து வார்த்தைகளுக்கும் சரியான உச்சரிப்புகள் வழங்கப்பட்டன. ஏழை மக்களுக்கு விரும்பிய அனைத்தும் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் வழங்கப்பட்டன. அது நடிகர்கள், நடன கலைஞர்கள் மற்றும் பாடகர்களுக்கான கல்ப மரத்திற்கு ஒப்பிடத்தக்கதாக மாறியது. பில்வேஸ்வரத்திற்கு அருகில் உள்ள தெற்கு கடற்கரையில் யாகத்தலத்தின் நடுவில் வேள்வி நீராடும் நோக்கத்திற்காக அரச முகாம் அமைக்கப்பட்டது. பிராமணர்களே, மன்னர் இந்திரத்யும்னரால் அங்கு நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் அரசரை அணுகினர். அவர்கள் பயபக்தியுடன் உள்ளங்கைகளை இணைத்து அரசரிடம் தெரிவித்தனர். ஐயா, பெரிய கடலின் கரையில் ஒரு பெரிய மரம் காணப்பட்டது. அதன் உச்சி கடல் அலைகளில் ஆழமாக மூழ்கியுள்ளது. மேலும் வேர்கள் அலைகளில் மேலே மிதந்து கொண்டிருக்கின்றன. இது முழுவதும் வித்தியாசமான நிறத்தை கொண்டுள்ளது. இது சங்கம் மற்றும் சக்கர சின்னங்களால் குறிக்கப்பட்டுள்ளது. நீராடும் இல்லத்தின் அருகே மிதப்பதை நாங்கள் கண்டோம். இது மிகவும் அற்புதமானது. இது இதற்கு முன்பு பார்த்ததில்லை. இது சூரியன் தனது அனைத்து கதிர்களாலும் உதிப்பதை ஒத்திருக்கிறது. இது முழு கடற்கரையையும் அதன் இனிமையான நறுமணத்தால் நறுமணமாக்கியுள்ளது. இது ஒரு சாதாரண மரம் அல்ல. இது ஒரு வான மரம் போல் தெரிகிறது. நிச்சயமாக இந்த மரத்தின் வேடத்தில் ஏதோ ஒரு கடவுள் வந்திருப்பது போல் தெரிகிறது. ஊழியர்களின் வார்த்தைகளை கேட்டதும் மன்னர் இந்திரத்யும்னர் நாரத முனிவரிடம் கூறலானார். ஒரு சிறந்த மரம் காணப்பட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள். அது எதை குறிக்கிறது? நாரத முனிவர் புன்னகைத்து கொண்டு சிறந்த மன்னரான இந்திரத்யும்னரிடம் கூறினார். யாகம் பலனளிக்கும் வகையில் பூர்ணாகுதி யாகத்தின் முடிவில் நெய்யின் இறுதி பிரசாதம் முடிக்கப்படட்டும். நீங்கள் ஏற்கனவே கனவில் கண்டது போல் உங்கள் நல்வாழ்வு விரைவில் ஸ்வேத தீபத்தில் முன்னர் காணப்பட்ட அண்ட வடிவமான அழியாத ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உடலில் இருந்து கீழே விழுந்த முடி ஒரு மரத்தின் வடிவத்தை எடுத்துள்ளது. பரம புருஷரின் இந்த பகுதி அவதாரம் பூமியில் என்றென்றும் நிலைத்திருக்கும். தனது பக்தர்களை விரும்பும் இறைவன் அந்த வடிவத்தில் அவதரித்துள்ளார். உண்மையில் இந்த மரம் மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல. சிறந்த மன்னரே, மனிதர்களில் சிறந்தவரே, உங்களை தவிர பூமியில் யாரும் இந்த புனித மரத்தை காணும் அளவிற்கு அதிர்ஷ்டசாலியாக இருக்க இயலாது. அரசரே, உங்கள் அனைத்து உலக மக்களின் கண்களுக்கும் விருந்தினராக இருக்கும். இது அனைத்து பாவங்களையும் அழிக்கும். கடலின் கரையில் உங்கள் பிரியாவிடை நீராட்டத்தை முடிக்கவும். உங்கள் மணிக்கட்டில் கட்டப்பட்ட ஒரு நல்ல நூலுடன் உங்கள் மணிக்கட்டில் கட்டப்பட்டதுடன் ஒரு சிறந்த விழாவை கொண்டாடுங்கள். இங்குள்ள பெரிய பலி பீடத்தில் மரத்தின் வடிவத்தில் யக்ஞங்களின் இறைவனை நிறுவுங்கள். இவ்வாறு இருவரும் விவாதித்த பிறகு அரசரும் நாரத முனிவரும் மகிழ்ச்சியுடன் தேவையான அனைத்து பொருட்களுடனும் தங்களை தயார்படுத்தி கொண்டு பிரபு மரம் காணப்பட்ட இடத்திற்கு சென்றனர். அதை கண்டதும் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். பிரம்மதேவர் தங்களிடம் வந்ததாக அவர்கள் நினைத்தார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பலனளிப்பதாகவும் தாங்களும் மிகுந்த செழிப்புள்ள ஜீவ விடுதலை பெற்ற ஆன்மாக்கள் என்றும் கருதினர். மன்னர் இந்திரத்யும்னனும் அமிர்த கடலில் மூழ்கினார். இறைவனின் அன்புக்குரிய இந்த மன்னர் கனவில் கண்ட பிரபஞ்சத்தின் இறைவனைப் போலவே 4 கிளைகளாக 4 கைகளுடன் மரத்தை கண்டார். சிறந்த மன்னர் தனது முயற்சி பலனளித்ததாக நினைத்தார். பிராமணர்களே, நீலமாதவன் காணாமல் போனதால் ஏற்பட்ட துயரத்திலிருந்து அவர் விடுபட்டார். கண்களில் ஆனந்த கண்ணீருடன் மன்னர் மீண்டும் மரத்தை வணங்கினார்.
அலைகளால் அசைக்கப்படும் போது பிராமணர்கள் வழியாக அதை மேலே கொண்டு வந்தார். சங்குகள் ஊதப்பட்டன. அரசரே, தக்கா மற்றும் படகா மேளங்களின் துணையுடன் காகல எக்காளங்கள் ஒலிக்கப்பட்டன. பாடல்கள் பாடப்பட்டன. இசைக்கருவிகள் இசைக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான மக்கள் உங்களுக்கு வெற்றி என்று கூச்சலிட்டனர். வானிலிருந்து கை நிறைய இனிமையான மனம் கொண்ட மலர்கள் மீண்டும் மீண்டும் பொழிந்தன. கருப்பு கற்றாழை மரத்தால் புகையூட்டப்பட்ட தூப கலசங்கள் சுற்றி கொண்டு செல்லப்பட்டன. மரத்தில் இரத்தினங்கள் மற்றும் நகைகள் பதிக்கப்பட்ட தண்டுகள் கொண்ட சௌரிகள் விசிறிக் கொண்டிருந்தன. அவற்றின் இளமை பருவத்தில் மிகுந்த அழகை கொண்ட வேசிகள் அவற்றை பிடித்து அசைத்தனர். அது மீண்டும் மீண்டும் தெய்வீக பட்டு துணிகளாலான கொடிகள் மற்றும் பதாகைகளால் அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டது. இது பல துறவி மன்னர்கள், சாசன மன்னர்கள், குதிரைப்படை மற்றும் காலாட்படை ஆகியவற்றால் சூழப்பட்டிருந்தது. இது பல முனிவர்களால் வணங்கப்பட்டது மற்றும் சிறந்த முனிவர்களால் புகழப்பட்டது. பிராமணர்கள், புரோகிதர்கள், கற்றறிந்த ஆண்கள் மற்றும் வேதங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற அறிஞர்கள் அதை பிரார்த்தனை செய்தனர். இதில் மன்னர்கள், வைசிய குடும்பங்களில் பிறந்தவர்கள் மற்றும் நல்ல சூத்திரர்கள் கலந்து கொண்டனர். இது வேதங்கள், ஸ்மிருதிகள் மற்றும் புராணங்களிலிருந்து பல்வேறு பாடல்களால் புகழப்பட்டது. அவர்கள் புகழப்பட்ட மாலைகளாலும் இனிமையான நறுமணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட பூமிக்குரிய உலகத்திற்கு பல்வேறு பொருட்களால் சூழப்பட்ட அற்புதமான மற்றும் சுவையான விதானங்களால் அலங்கரிக்கப்பட்டு இடையில் எந்த இடத்தையும் விடாமல் முழுமையாக மூடப்பட்டிருந்த பெரிய பலிபீடத்திற்கு வந்த அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சொர்க்க மரத்தை எடுத்து சென்றனர். மன்னர் இந்திரத்யும்னரின் கட்டளைப்படி அவர்கள் அதை பலிபீடத்தில் நிறுவினர். நாரத முனிவரின் கட்டளைப்படி அரசர் இந்திரத்யும்னர் அதை வணங்கினார். சிறந்த அரசர் அதை தெய்வீக இயல்புடைய ஆயிரக்கணக்கான காணிக்கைகள் மற்றும் சேவைகளுடன் வணங்கினார். வழிபாட்டின் முடிவில் சிறந்த முனிவரான நாரத முனிவரிடம் மன்னர் கேட்டார், ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சிலைகள் எந்த வகையானதாக இருக்கும்? அதை யார் செதுக்குவார்கள்? அதை கேட்டதும் முனிவர் நாரதர் கூறினார், அதன் அளவு கற்பனை செய்ய முடியாத மகத்துவம் கொண்டது. அவருடைய சாதாரண செயல்பாட்டை யார் அறிவார்கள்? அனைத்து உலகங்களையும் படைத்தவருக்கும் இது குறித்து சந்தேகம் உள்ளது. நாரத முனிவரும் அரசரும் இவ்வாறு விவாதித்து கொண்டிருக்கும் போது ஆகாயத்திலிருந்து ஓர் உருவமற்ற தெய்வீக உரை கேட்டது. அங்கு கூடியிருந்த அனைவரும் மிகுந்த ஆச்சரியத்துடன் இந்த உரையை கேட்டார்கள். இறைவன் யாருடைய செல்வாக்கிலும் இல்லை. அவர் சொற்பொழிவு மற்றும் சிந்தனையின் பாதைக்கு அப்பாற்பட்டவர். அவர் நேரடியாக பெரிய பலிபீடத்தில் அவதரிப்பார். அது நன்கு மறைக்கப்படும். அடுத்த 15 தினங்களுக்கு அது மூடப்பட்டிருக்கும். கைகளில் ஆயுதங்களுடன் மற்றும் கருவிகளுடன் இங்கே இருக்கும் இந்த வயதான தட்சரை உள்ளே செல்ல அனுமதிக்க வேண்டும். அதன் பிறகு கதவுகள் கவனமாக மூடப்பட வேண்டும். செதுக்குதல் வேலை தொடரும் வரை வாத்திய இசை இருக்கட்டும். செதுக்குதல் அல்லது செதுக்குதல் சத்தம் கேட்டால் அது காது கேளாமை மற்றும் குருட்டு தன்மையை ஏற்படுத்தும். அதை கேட்பவர் நரகத்திற்கு செல்வார். மேலும் அவரது வம்சம் அழிந்து போகலாம். யாரும் இந்த இடத்திற்குள் நுழையவோ அல்லது உள்ளே பார்க்கவோ கூடாது. பணியாளரை தவிர வேறு யாரும் உள்ளே பார்த்தால் அரசர், அரசாட்சி மற்றும் உள்ளே பார்ப்பவருக்கு பெரும் ஆபத்து உள்ளது. அவரது 2 விழிகளும் குருடாகிவிடும். எனவே சிலை முழுமையாக செதுக்கப்பட்டு முடிக்கும் வரை யாரும் வளாகத்திற்குள் பார்க்கக்கூடாது, செல்லக்கூடாது. வேலை முடிந்தால் பகவான் தாமே அதை அறிவிப்பார். அனைத்து உலகங்களின் மகிழ்ச்சிக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை பகவான் தாமே அறிவிப்பார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் நாரத முனிவரும் மற்றவர்களும் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறியதை செய்ய விரும்பினர். அந்த நேரத்தில் தச்சரும் அங்கு வந்தார். அவர் அரசரிடம், தெய்வீக வடிவ மரத்தால் நீங்கள் கனவில் கண்ட அனைத்தையும் நான் உருவாக்குவேன் என்றார். இதை கூறிய பிறகு சாதாரண மனிதர்களை ஏமாற்றுவதற்காக வயதான தச்சரின் வடிவத்தை எடுத்த பகவான் ஸ்ரீமன் நாராயணர் பலிபீடத்தின் பின்னால் மறைந்து விட்டார். 18ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.